2014ஆம் ஆண்டு சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட மா. சந்திரகாசி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை சுமார் 1,25,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இந்த தேர்தலில் அதிமுக 39.91% வாக்கினை பெற்றது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பி. சந்திரசேகர் வெறும் 3000 வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே தோல்வியை தழுவி 2ஆம் இடம் பிடித்தார். மொத்த வாக்கு சதவீதத்தில் அதிமுக 43.24% வாக்கினை பெற்றது. இது கடந்த ஆண்டு பெற்ற வாக்கினை காட்டிலும் 4% வாக்குகள் கூடுதலாகும். அதன்பின் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக தோல்வியை சந்தித்து 2ஆம் இடம் பிடித்தது. அதிமுக சார்பில் போட்டியிட்ட மா. சந்திரகாசன் சுமார் 1,04,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார். இந்த தேர்தலில் அதிமுக 34.40% வாக்கினை மட்டுமே பெற்றது. இது கடந்த தேர்தலை விட 10% வாக்கு குறைவாகும். ஒன்றிணைந்து செயல்படாமல் போனதாலே சிதம்பரம் தொகுதி மட்டுமல்லாமல் பல்வேறு தொகுதிகளில் அதிமுக வாக்கு சதவீதத்தை இழந்து கொண்டே வருகிறது. அதிமுகவிற்கு தலைமை வகித்த எடப்பாடி மெத்தன போக்குடன் தேர்தலை சந்தித்ததே தோல்விக்கு காரணம். அதிமுகவை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்ல தொண்டர்களுடன் தொண்டராய் ஒற்றுமைக்காக போராடிக் கொண்டிருக்கும் புரட்சி காவலர் ஐயா OPS உடன் இணைவோம். தொடர் தோல்வியிலிருந்து கழகத்தை மீட்டெடுப்போம்.